நமஸ்தே. இந்த சாப்டரில் பூர்ண பூத்கால், அதாவது இறந்த கால முற்றுவினை, தமிழில் சொன்னோம்னா இங்கிலீஷில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதில் தா வரும். அதாவது மைன் ஆயா தா, நான் வந்திருந்தேன். மெயின் உச்லா தா, நான் துள்ளி இருந்தேன். மெயின் உட்டா தா, நான் எழுந்திருந்தேன். மைனே உட்டாயா தா, நான் தூக்கி இருந்தேன். மெயின் உடாத்தா, நான் பறந்திருந்தேன். மெயின் உத்ராத்தா, நான் இறங்கி இருந்தேன். மைனே உத்தாராத்தா, நான் இறக்கி இருந்தேன். அதாவது இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும். எதை இறக்கி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு லக்கேஜ் அந்த மாதிரி பதில் சொல்லலாம். மைனே ஓடாத்தா, நான் போர்த்தி இருந்தேன். மைனே கமாயாத்தா, நான் சம்பாதித்திருந்தேன். மைனே கியாத்தா, நான் செய்திருந்தேன். மைனே கஹாத்தா, நான் சொல்லி இருந்தேன். மைனே காட்டாத்தா, நான் வெட்டி இருந்தேன். மைம் காம்பாத்தா, நான் நடுங்கி இருந்தேன். மெய்ம் கூதாத்தா, நான் குதித்திருந்தேன். மைனே கரிதாத்தா, நான் வாங்கி இருந்தேன். மைனே காயா தா, நான் சாப்பிட்டிருந்தேன். மைம்னே கிஜாயாத்தா, நான் பரிகசித்திருந்தேன். மைம்னே கீஞ்சாத்தா, நான் இழுத்திருந்தேன். மைனே கோயாத்தா, நான் தொலைத்திருந்தேன். மைனே கோலாத்தா, நான் திறந்திருந்தேன். மைம்னே காயாத்தா, நான் பாடியிருந்தேன். மைம் கிராத்தா, நான் விழுந்திருந்தேன். மைம் கப்ராயாத்தா, நான் பயப்பட்டு இருந்தேன். மெய்ம் குமாத்தா, நான் சுற்றி இருந்தேன். மைனே சக்காத்தா, நான் சுவைத்திருந்தேன். மெய்ம் சடாத்தா, நான் ஏறி இருந்தேன். மெய்ம்னே சபாயாத்தா, நான் மென்றிருந்தேன். மெய்ம் சம்காத்தா, நான் பிரகாசித்திருந்தேன். மெய்ம் சலாத்தா, நான் நடந்திருந்தேன். மைம்னே சாஹாத்தா, நான் விரும்பி இருந்தேன். மைனே சுராயாத்தா. பார்ட் 2 பூர்ண பூத்கால், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. மைனே சாப்பாத்தா, நான் அச்சிட்டு இருந்தேன். மைனே சீனாத்தா, நான் பிடுங்கி இருந்தேன். மைனே சுடாயாத்தா, நான் விடுவித்திருந்தேன். மைனே சுவாத்தா, நான் தீண்டி இருந்தேன். மைம்னே சோடாத்தா, நான் விட்டிருந்தேன். மெய்ம் கயாத்தா, நான் சென்றிருந்தேன், போயிருந்தேன், எது வேணால் எடுத்துக்கோங்க. மைம்னே ஜான்சாத்தா, நான் பரிசோதித்திருந்தேன். மெய்ம் ஜாகாத்தா, நான் விழித்திருந்தேன். மைனே ஜானாத்தா, ஜான்னா அறிந்து கொள்தல் அப்படின்னு அர்த்தம், KNOW அந்த அர்த்தம். மெய்ம் ஜானாத்தா, நான் அறிந்திருந்தேன். மெய்ம்னே ஜீதாத்தா, நான் வென்றிருந்தேன். மெய்ம் டஹ்ராத்தா, நான் தங்கியிருந்தேன். மெய்ம் டூபாத்தா, நான் மூழ்கியிருந்தேன். மைனே டக்காத்தா, நான் மூடியிருந்தேன். மைம்னே டூண்டாத்தா, நான் தேடியிருந்தேன். மைம் தைராத்தா, நான் நீந்தியிருந்தேன். மைம்னே தோடாத்தா, நான் உடைத்திருந்தேன். மைனே தோளாத்தா, நான் நிறுத்திருந்தேன், அதாவது வெயிட் போடுறதுன்னு அர்த்தம். மைம்னே தேக்காத்தா, நான் பார்த்திருந்தேன். மைனே தியாத்தா, நான் கொடுத்திருந்தேன். மெய்ம் தௌடாத்தா, நான் ஓடியிருந்தேன். மைனே தோயாத்தா,
நான் துவைத்திருந்தேன். மெய்ம் நஹாயாத்தா நான் குளித்திருந்தேன். மைம் நிக்லாத்தா நான் புறப்பட்டிருந்தேன். மைனே பக்டாத்தா நான் பிடித்திருந்தேன். மைனே பக்காயாத்தா நான் சமைத்திருந்தேன். மைனே படாத்தா நான் படித்திருந்தேன். மைனே பஹ்சானா தா நான் கண்டு கொண்டிருந்தேன். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். மைனே பெஹ்னாத்தா நான் உடுத்தி இருந்தேன். மைனே பாயாத்தா நான் பெற்றிருந்தேன். மைனே பாலா தா நான் வளர்த்திருந்தேன். மைனே பீட்டாத்தா நான் அடித்திருந்தேன். மைனே பியாத்தா நான் குடித்திருந்தேன். நமஸ்தே. பார்ட் 3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பூர்ண பூத்கால். மைனே பியாத்தா நான் குடித்திருந்தேன். மைனே பீசாத்தா நான் அரைத்திருந்தேன். மைனே புகாராத்தா நான் அழைத்திருந்தேன். மைனே ஃபேங்கா தா நான் எரிந்திருந்தேன். அதாவது வீசுதல் அப்படின்னு அர்த்தம். மைம் பச்சாத்தா நான் தப்பித்திருந்தேன். மைனே பச்சாயாத்தா நான் காப்பாற்றி இருந்தேன். மைனே பதாயாத்தா நான் சொல்லியிருந்தேன். மைனே பனாயாத்தா நான் உருவாக்கி இருந்தேன், உண்டாக்கி இருந்தேன், தயாரித்திருந்தேன், எது வேணால் வச்சுக்கோங்க. மைனே பேச்சாத்தா நான் விற்றிருந்தேன். மைம் போலாத்தா நான் பேசியிருந்தேன். மைம் பாகாத்தா நான் ஓடியிருந்தேன். மைனே பேஜாத்தா நான் அனுப்பியிருந்தேன். மைம் மராத்தா நான் இறந்து இருந்தேன். மைனே மாங்காத்தா நான் கேட்டிருந்தேன், அதாவது டிமாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மைனே மானாத்தா நான் ஒத்திருந்தேன். மைனே மிலாத்தா நான் சந்தித்திருந்தேன். மில்னா சந்தித்தல், கிடைத்தல், 2 அர்த்தம் வரும். மைனே ரக்காத்தா நான் வைத்திருந்தேன். மைம் ரஹாத்தா நான் இருந்து இருந்தேன். மைனே ரோக்காத்தா நான் தடுத்திருந்தேன். மைம் ரோயாத்தா நான் அழுதிருந்தேன். மைம் லாயாத்தா நான் கொண்டு வந்திருந்தேன். மைனே லிக்காத்தா நான் எழுதியிருந்தேன். மைனே லூட்டாத்தா நான் கொள்ளையடித்திருந்தேன். மைனே லியா தா நான் எடுத்திருந்தேன். மைம் லேட்டா தா நான் படுத்திருந்தேன். மைம் லௌட்டாத்தா நான் திரும்பி இருந்தேன், அதாவது ரிட்டர்ன் ஆகிறதுன்னு அர்த்தம். மைனே சஜாயாத்தா நான் அலங்கரித்திருந்தேன். மைனே சம்ஜாத்தா நான் புரிந்திருந்தேன். மைம் சகாத்தா நான் பொறுத்திருந்தேன், சகித்திருந்தேன், இது வேணால் எடுத்துக்கலாம். மைனே சியாத்தா நான் தைத்திருந்தேன். மைம்னே சோச்சாத்தா நான் யோசித்திருந்தேன். மைம் சோயாத்தா நான் தூங்கி. நமஸ்தே. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பூர்ண பூத்கால் பார்ட் 4 இறந்த கால முற்றுவினை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றது எல்லாமே மெஸ்குலின் ஜெண்டரில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபெமனின் ஜெண்டரில் வரும்போது எப்படி பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னா, தும் வரும்போது தும் ஆயி தீ அப்படின்னு முடிக்கணும். தும் ஆயி தீன்னு முடிக்கணும். நீ வந்திருந்தாய். நெக்ஸ்ட்டு தும் உச்லே தே, இது மெஸ்குலின் ஜெண்டர். நீ துள்ளி இருந்தாய். தும் உட்டே தே நீ எழுந்திருந்தாய். தும்னே உட்டாயா தா நீ தூக்கி இருந்தாய். தும் உடே தே நீ பறந்திருந்தாய். தும் உத்ரே தே நீ இறங்கியிருந்தாய். தும்னே
உத்தாராத்தா நீ இறக்கியிருந்தாய். தும்னே ஓடாத்தா நீ போர்த்தியிருந்தாய். தும்னே கமாயாத்தா நீ சம்பாதித்திருந்தாய். தும்னே கியா தா நீ செய்திருந்தாய். தும்னே கஹா தா நீ சொல்லியிருந்தாய். தும்னே காட்டா தா நீ வெட்டியிருந்தாய். தும் காம்பே தே நீ நடுங்கியிருந்தாய். தும் கூதே தே நீ குதித்திருந்தாய். தும்னே கரீதா தா நீ வாங்கியிருந்தாய். தும்னே காயா தா நீ சாப்பிட்டிருந்தாய். தும்னே கிஜாயா தா நீ பரிகசித்திருந்தாய். தும்னே கீஞ்சா தா நீ இழுத்திருந்தாய். தும்னே கோயா தா நீ தொலைத்திருந்தாய். தும்னே கோலா தா நீ திறந்திருந்தாய். தும்னே காயா தா நீ பாடியிருந்தாய். தும்னே கினா தா நீ எண்ணியிருந்தாய். தும் கிரே தே நீ விழுந்திருந்தாய். தும் கப்ராயே தே நீ பயப்பட்டிருந்தாய். தும் கூமே தே நீ சுற்றியிருந்தாய். தும்னே சக்கா தா நீ சுவைத்திருந்தாய். தும் சடே தே நீ ஏறியிருந்தாய். தும்னே சபாயா தா நீ மென்றிருந்தாய். தும் சம்கே தே நீ